விக்டரி காஸ்பல் சர்ச் விடுதலையின் சுவிசேஷ சபை வழியாய் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று தேவன் உங்களுக்கு தரும் ஆவிக்குரிய வார்த்தை என்ன அப்படின்னா 2 கொரிந்தியர் 12:7 அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஊழியரோட வாழ்க்கையில மட்டும் இல்ல, விசுவாசிகளோட வாழ்க்கையிலையும் தேவன் ஒரு முள் கொடுப்பார். அது வியாதியா இருக்கலாம், வருத்தமா இருக்கலாம், சண்டையா இருக்கலாம், பலவித போராட்டங்களா இருக்கலாம். ஆனா அந்த முள் ஏன் தேவன் நமக்கு கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில அவருடைய அருள் நிறைந்திருக்கும். 3 காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். தேவன் உங்களுக்கு ஒரு முள் ஒரு ஏதோ ஒரு முள் கொடுக்கும் போது அது ஒரு சொல்லை நீங்கள் உணர்ந்தால் தேவனுடைய அருள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்திருக்கும். இப்போ 3 விஷயங்கள்: முள், பொருள், அருள். அப்போ முள் அவர் உங்களோட வாழ்க்கையில் கொடுக்கும்போது நீங்கள் உள்ளுக்குரிய பொருள்களை அறிந்தால் அவருடைய அருள் உங்களோட வாழ்க்கையில் நிறைந்திருக்கும். அது மட்டும் இல்ல, நல்லா பாருங்க, இதுல ஒரு வார்த்தை இருக்கு, அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு. ஒரு ஊழியருக்கு தேவன் ஒரு வெளிப்பாட்டை கொடுத்தார் அப்படின்னா அந்த வெளிப்பாட்டை எனக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு மேன்மை பாராட்டக்கூடாது. அதுக்காக சில நேரங்கள்ல ஊழியருக்கு என்ன பண்ணுவாரு, தேவன் ஒரு முள் கொடுப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மேன்மை பாராட்டுகிறவன் தேவனை மட்டும்தான் மேன்மை பாராட்டணும், வேற யாருமே மேன்மை பாராட்டக்கூடாது. ஆனா அது நம்மளை விட்டு விலகணும் அப்படின்னா ஜெபம் மட்டும்தான் ஒரே வழி. அதனால தேவன் உங்களோட வாழ்க்கையில ஏதாச்சும் முள் கொடுத்துருக்காரா? முள்ளான வாழ்க்கையாவே இருக்காது. ஒரு ரோஜா இருக்குன்னா அந்த ரோஜாக்கு அழகே அந்த முள்ளு தான். அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களோட வாழ்க்கை ரோஜாவான வாழ்க்கையாக மாற வேண்டுமானால் அந்த சாரோனின் ரோஜா உங்களோடு இருக்கணும். அப்படி இருக்கும் போது சில நேரங்கள்ல தேவன் ஒரு முள் கொடுப்பார், முள்ளான காயங்கள் கொடுப்பார். அந்த முள் உங்களுடைய வாழ்க்கையில் இருள் அடைந்ததா இருக்காது, அருள் நிறைந்ததா இருக்கும். கண்டிப்பாக நான் விசுவாசிக்கிறேன், முள்ளான வாழ்க்கையெல்லாம் மாறி பூந்தோட்டமான வாழ்க்கையாய், செழிப்பான வாழ்க்கையாய் தேவன் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். தேவன் தாமே உங்கள் யாவரையும் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.